ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யாரெல்லாம் எவிக்டடுன்னு. கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது போல இருக்குது. சாட்டர்டே வந்து ரம்யா எவிக்டட், சண்டே வந்து வியானா எவிக்டட். 2 பேர் எவிக்ட் ஆகி போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து சாண்ட்ராவை தான் எவிக்ட் பண்ணணும்னு டிசிஷன் எடுத்து வச்சுருந்தாங்க. ஏவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து டிஆர்பி ப்ராப்ளத்தினால சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணாமல் வியானாவை எவிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருந்தாங்கன்னா சாண்ட்ராவுக்கு 2 அழகான குட்டி குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்களும் பிரஜனும் வருவார். ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரீஸ் டாஸ்க் வருது. ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்து அந்த குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இமோஷ்னல் இது இருக்கும். அந்த இமோஷனல் கோஷியன்ட்காக நல்ல டிஆர்பி கிடைக்குங்கிறதுனால சாண்ட்ராவை எவிக்ட் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. வியானாக்கும் எகெயின் அவங்க அம்மி இருக்காங்க. அவங்க அம்மி வருவாங்க. கண்டிப்பாக 2 திட்டு கொடுப்பாங்க. அந்த ஷிவானி அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வியானா எந்த இடத்துலையுமே அவங்க டீசன்சி இல்லாமல் நடந்துக்கிட்டதே கிடையாது. கொஞ்சமாக ஒரு சின்ன லவ் கண்டென்ட் பண்ணாலுமே அவங்க வந்து அந்த ஒரு டீசன்சி தாண்டி அந்த மார்க் தாண்டி எப்போவுமே வந்தது கிடையாது. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஒரு விஷயம் வியானா கிட்ட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இதாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு தமிழ் ஆக்சென்ட் அந்த ஒன்று மட்டும்தான் வியானா கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. அது போக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நார்மல் பிளேயர். ஆக்சுவலாக நல்ல கிளவர். அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணால் கூட ரொம்ப கிளவர். அதை நான் அந்த ஜட்ஜு டாஸ்கில் பார்த்துருப்போம். ஆல்சோ அந்த ஸ்டூடெண்ட் டாஸ்கில் அவங்கள நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். பட் ஓட்டிங் படி கண்டிப்பாக இந்த எவிக்ஷன் நடக்கலை. இது ஷுவராக ஓட்டிங் படி நடக்கலை. வியானா வந்து ஓட்டிங்கில் லீஸ்ட் கிடையவே கிடையாது. ஸோ வியானாவை எவிக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ராமா எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க போல இருக்குது. ஃபஸ்ட் டே வந்து ஓட்டிங் ரொம்ப நேரம் இல்லாமல் இருந்து ஸோ ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி இப்போ சாண்ட்ரா இருக்காங்க, வியானா போகிறாங்க. பட் சாண்ட்ராவும் குட் கேமர் தான். அவங்க வந்து நிறைய கன்னிங் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க. பட் இங்கே வேறு ஒரு கண்டஸ்டண்ட்டை விட கண்டிப்பாக கேட்டிங்கன்னா நான் வந்து சாண்ட்ரா ரொம்ப கன்னிங்னு சொல்ல மாட்டேன். அவங்க கன்னிங் தான். பட் அதை விட மோசமானவங்க இந்த இதில் மோசமான ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.